தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பட்ஜெட் விளக்க கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய சார்பாக இங்கே கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே பட்ஜெட் பற்றி பேசலாம். இந்த பட்ஜெட்டிலேயே ஹைலைட்டு லாஸ்ட் பாலில் வீர தமிழச்சி திருமதி நிர்மலா சீதாராமன் சிக்ஸர் அடித்தது. ஏனென்று சொன்னால் 2014 பிஜேபி ஆட்சிக்கு வரும்பொழுது மீண்டும் வருமான வரி கழிவு 2.5 லட்சம் வரை வருகின்ற வருமானத்திற்கு இல்லை. ஸோ தி மேக்ஸிமம் லிமிட்டு அதுக்கு மேலே உண்டு. அதுக்கு பிறகு 2019 அதை பிஜேபி அரசாங்கம் 5 லட்சமாக உயர்த்தியது. 2023 அது 7 லட்சமாக உயர்த்தப்பட்டது. எல்லாரும் இந்த முறை ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த வருமான வரி விலக்கினுடைய அளவு உயர்த்தப்படும். ஆனால் யாருக்குமே 10 லட்சத்துக்கு மேலே கற்பனையே இல்லை. ஆனால் லாஸ்ட் பாலில் ஒரு சிக்ஸர். இது என்னத்துக்கு 5, 7, 9, 12 லட்சம் வரை வருமான வரி கிடையாது. இப்போது இதுக்கு பிரதானமாக 2 பர்பஸ். ஒன்று, மிடில் இன்கம் குரூப், ஃபிக்ஸட் இன்கம் குரூப், குறிப்பாக சம்பளம் வாங்குகின்ற சேலரிடு கிளாஸ், அவங்களுக்கு இன்கம்மை ஒழிக்கிறதுக்கும் வேலை இல்லை, தப்பும் பண்ண முடியாது. ஆனால் வருமான வரி 7 லட்சமாக இருக்குது, வரி விலக்கு லிமிட்டு. ஆகவே அவர்களுக்கு அதிக பயன் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மத்திய அரசு பட்ஜெட்டில் அதை 12 லட்சமாக உயர்த்தினோம். இப்போ சேலரிடு கிளாஸுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 சேர்த்து 12,75,000 ரூபாய் வரை வருமானத்திற்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கூட இதன் மூலமாக அரசாங்கத்திற்கு நேரடியாக 1 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. ஏன்னா எல்லா செக்ஷனுக்கும் அந்த 5 லட்சம் சேலரிடு செக்ஷன் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் கிளாஸ் ஃபார் எவரிபடி லிமிட்டு 12 ஆக்கியிருக்கிறதுனால ஒட்டு மொத்தமாக நேரடி வரி வருவாய் 1 லட்சம் கோடி குறைந்திருக்கிறது. ஆனால் இந்த ஒரு போல்டு ஸ்டெப் எடுத்ததுக்கு பிரதான காரணம், இன்றைக்கி பிஸ்னஸில் ஸ்டாக்னன்சி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் டிமாண்டு கம்மியாக. இப்போ நீங்கள் பார்த்தா ஒரு 12 லட்சம் வருமானம் வரக்கூடியவருக்கு 60,000 to 80,000 வரை வருமான வரியில் சேமிப்பு ஏற்படும். அது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில் பணம். இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கமே அந்த மிடில் கிளாஸ் கையில் பணம் இருக்கணும். அப்போ என்ன ஆகும், மாதத்துக்கு 6,000 ரூபாய் 8,000 ரூபாய். ஸோ தே வில் கோ இன் ஃபார் கன்சியூமர் டியூரபிள்ஸ். அப்போ என்ன ஆகும், கன்சியூமர் டியூரபிள்ஸ் சேல்ஸ் ஸ்பர் ஆகும். அப்போ அதன் மூலமாக ஜிஎஸ்டி வருவாய் ஆக இது வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது, அதன் மூலமாக பொருளாதாரம் பலப்படுவது போன்ற விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வரி விலக்கானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் விவசாயத்திற்கு